2026 COA எக்ஸாம் நியூ சிலபஸ் ஃபஸ்ட்டு பேட்ச். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் படி எக்ஸாம் போகிறாங்க. நியூ சிலபஸ் அப்படின்றது நமக்கு 4 பார்ட்டாக எக்ஸாம் நடக்குது. அதாவது கம்ப்யூட்டர் தியரி, கம்ப்யூட்டர் ப்ராக்டிக்கல், தமிழ் டைப்பிங் ஸ்பீடு, இங்கிலீஷ் டைப்பிங் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு 4 பார்ட்டாக நமக்கு இந்த எக்ஸாம் நடக்குது. ஸோ நியூ சிலபஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு சின்ன பதற்றம் இருக்கும் இல்லையா? அதே பதற்றத்தோடு தான் நம்மளும் கிளாஸஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மிக குறுகிய காலகட்டம் தான். இந்த குறுகிய காலத்தில் அதாவது குறைந்தபட்ச டியூரேஷனுக்குள்ளே இவ்வளோ சிலபஸையும் நம்ம கவர் பண்ணி முடிக்கணும். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம டீச் பண்ணி ஆகணும். ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கண்டினியூஸாக கிளாஸ் அட்டன் பண்ணதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கண்டினியூஸாக கிளாஸ் அட்டன் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஃபுல் ஃபோக்கஸோட. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்ப ஷார்ட் டேர்மில் நம்ம எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறது ஒரு ரீசன் அப்படின்னாலும் இந்த முறை வந்துட்டு ஸ்பீட் டைப்பிங் இருக்குது. ஸ்பீட் டைப்பிங் வந்துட்டு இங்கிலீஷ் டைப்பிங்கில் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது QWERTY கீபோர்டு. ஸோ அதனால் ஆல்ரெடி டைப்ரைட்டர் மிஷினில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அதே ஃபாண்ட்லேயே நம்ம வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் தமிழ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் 99 கீபோர்டில் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்துட்டு ஓல்டு டைப்ரைட்டர் ஃபாண்ட்லேயும் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜிஓ இருந்தாலுமே பட் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கீபோர்டு அப்படின்னா அது வந்து தமிழ் 99 கீபோர்டு தான் அப்படின்னு நான் சொல்லலை, கவர்மெண்ட்டே அவங்களுடைய ஜிஓவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இனிமேல் வந்துட்டு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே வந்துட்டு தமிழ் 99 கீபோர்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வர மாதிரியான ஒரு விஷயத்தை கவர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் ஸோ இனிமேல் வந்துட்டு ஓல்டு டைப்ரைட்டர் ஃபாண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நியூ தமிழ் 99 கீபோர்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டதுனால ஸோ அதுக்கும் கொஞ்சம் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்ட்ரிக்டாக நாங்கள் சொல்கிறதுனா இந்த கண்மூடித்தனமான ஒரு மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்டு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிவிடுவோம். எல்லா விஷயங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம படிக்கணும், புரிஞ்சு தான் படிக்கணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப் டைம் நம்ம படித்தது நமக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இந்த கண்மூடித்தனமான மனப்பாடம் அப்படின்றது நம்ம ஜஸ்ட்டு பாஸ் ஆகலாம், இல்லை மார்க் எடுக்கலாம், அவ்வளோதான். அது வரையும் மட்டும்தான் அது நம்மளுடைய நினைவு பகுதியில் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் லாங் டேர்ம் மெமரிக்கு போகணும் அப்படின்னா நம்ம நல்ல தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோரேஜ் ஆகும். அதனால தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையும் தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலேயும் ப்ராக்டிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். பட் ஒரு சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது எக்ஸாம்பிளுக்கு டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நடத்துகிறோம். டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் நடத்தும் பொழுது ஸோ நம்ம கையில் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் இல்லை. அதெல்லாம் எங்கே இருக்கும்? பெரிய பெரிய ரிசர்ச் சென்டர்ஸில் இருக்கும். வெதர் ரிசர்ச் சென்டர்ஸில், ஏஐ ரிசர்ச் சென்டர்ஸில், ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரியான பாடங்களை நாங்கள் எப்படி நடத்துகிறோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறதோட அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது, அதனுடைய பார்ட்ஸஸ் என்ன அப்படின்றதையும் கிளியராக கண்ணு முன்னாடி அதை விஷுவலைஸ் பண்ணி கொண்டு வந்து நாம் டீச் பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளோ டிஃபிகல்ட்டான கொஷின்ஸையும் ஈஸியாக ஆன்சர் பண்ணி எங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்குறாங்க. எப்பொழுதுமே இந்த கண்மூடித்தனமான மனப்பாடம்னு ஒன்று இருக்குது. அப்படி கண்ணை மூடிக்கிட்டு லைன்ஸை கடகடன்னு படித்து மண்டையில் ஏற்றிக்கிறது. இப்படி பண்ணுறதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா நோ யூஸ். அதிகபட்சம் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாமே தவிர இல்லை மார்க் எடுக்கலாம், அவ்வளோதான். நம்மளுடைய லைஃப் டைம் அது வரவே வராது. இது எல்லாமே நம்மளுடைய மைண்டில் குறுகிய கால அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும், லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகாது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கக்கூடிய பாடங்கள் மட்டும்தான் நம்மளுடைய லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும்.
அதுதான் வந்து நம்மளுடைய லைஃப் டைம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் எப்பொழுதுமே எங்களுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த கண்மூடித்தனமான மனப்பாடம் பண்ணவே கூடாது. எல்லா விஷயங்களையும் பிரித்து பார்த்து, செஞ்சு பார்த்து, தொட்டு பார்த்து, உணர்ந்து பார்த்து நம்ம கற்றுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அது நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நம்மளுடைய லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஷார்ட் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமாகவே மறந்து போயிடும். ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு போய் ஸ்டோர் ஆகி அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் அதை கிளியராக படிக்கும்போது அது லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மறக்கவே மறக்காது. அண்டு எப்போ நம்ம அதை ரீகால் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அது உடனே நமக்கு ரீகால் ஆகும். உடனே வந்துட்டு அது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அப்படி அதனால தான் வந்துட்டு எப்பொழுதுமே இந்த கண்மூடித்தனமான ஒரு மனப்பாடம் பண்ணவே கூடாதுன்னு எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடும். ஸ்டூடெண்ட்ஸும் அதை அழகாக ஃபாலோ பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா ஹிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஹேபிட்டும் ஹிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஹேபிட்டும் கண்டிப்பாக இருக்கணும். பாடங்களை நடத்தும் பொழுது நடத்திய பாடத்தை ஹிண்ட்ஸ் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அது காற்றோடு பறந்து போயிடும். ஸோ அப்படி இருக்கவே கூடாது. பாடங்களை நடத்தும் போது கவனித்து முடித்த பிறகு என்ன நடத்துனாங்க அப்படின்றத ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கும்போது நெக்ஸ்ட் டேஸில் நேற்று என்ன நடத்துனாங்க, முந்தா நேற்று என்ன நடத்துனாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் குயிக்காக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீகால் பண்ணவும் முடியுது. நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் சிஓஏ கோர்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் கோர்ஸஸும் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அதாவது எம்எஸ் ஆஃபீஸ், டிசிஏ, பிஜிடிசிஏ, டேலி, பைத்தான், ஃபோட்டோஷாப் இது மாதிரியான கோர்ஸஸும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பட் எல்லா கோர்ஸை விடவும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த சிஓஇ. ஏன் அப்படின்னா எனக்கு நியூ சிலபஸ் படி இந்த கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த டைப்பிங் ஸ்பீடை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தான். தமிழ் டைப்பிங் ஸ்பீடு, இங்கிலீஷ் டைப்பிங் ஸ்பீடு 2 விஷயமும் இருக்கிறதுனால ஆல்ரெடி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலேயும் ஷார்ட்கட்ஸு கேஸ் எதுக்கெலாம் இருக்கோ எல்லா ஷார்ட்கட் கேஸும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்பீடு அப்படின்ற ஒரு 2 விஷயம், தமிழ் டைப்பிங் ஸ்பீடு, இங்கிலீஷ் டைப்பிங் ஸ்பீடுன்ற 2 விஷயம் இங்கே இருக்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடியை விட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வேகமாக கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண பழகிடுறாங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த சிஓஏ கோர்ஸ்ன்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. பயம் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே தானே பக்தி அதிகமாக இருக்கும். இந்த சிஓஏ எக்ஸாமில் ரிசல்ட் அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால, அதாவது இது கிட்டத்தட்ட பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தானே, பப்ளிக் எக்ஸாம் தான். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுடைய ரிசல்ட் இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறதுனால தான் இது மேலே பக்தி அதிகமாகி ரொம்ப தெளிவாக பாடங்களை நடத்தவும் முடியுது, ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸால் படிக்கவும் முடியுது. பலவிதமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கிளாஸ் வராங்க, கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, +1 +2ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருப்பாங்க. டிகிரியும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்காங்க, இல்லை இன்ஜினியரிங் கூட முடிச்சிருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் கிளாஸ் வராங்க. வர்றது ஓகே தான், அவங்க வராங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம், அதில் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பட் அவங்களுக்கு ஒரு சில ப்ராக்டிக்கல் நாலேஜு, பேசிக் நாலேஜே இல்லாமல் இருக்காங்க. அப்போது +1 +2 2 வருஷம், டிகிரி ஒரு 3 வருஷம், 5 வருஷம் படிச்சிருக்காங்க. அந்த 5 வருஷம் அப்படின்றது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ 5 வருஷம் முடிச்சுட்டு 5 வருஷத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, பாடங்களை நல்லா மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி படித்து எப்படியோ பாஸ் ஆகி டிகிரி வாங்கிட்டு காலேஜ் விட்டு ஸ்கூலை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்போவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாட புத்தகத்தை தெளிவாக நடத்தியிருந்தாலோ, இல்லை தெளிவாக இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தாலோ, டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஃபுல் கம்ப்யூட்டர் நாலேஜோடு தானே அவங்க வெளியில் வந்திருக்கணும். அதுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா தெளிவாக நடத்தாததும் ஒரு காரணம் தான், தெளிவாக படிக்காததும் ஒரு காரணம் தான். ஸோ பாடங்களை நடத்தும் பொழுது தெளிவாகவும், பாடங்களை படிக்கும் பொழுது மிக தெளிவாகவும் படித்து புரிஞ்சு படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய லைஃப் லாங் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நாளைக்கு கிளாஸில் டெஸ்ட்டு, இன்றைக்கி உட்காந்துட்டு மாங்குன்னு உட்காந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி எப்படியாச்சும் நாளைக்கு டெஸ்ட்டு எழுதினுண்டா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கவே கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குன்னா இன்றைக்கி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யவே கூடாது. ஸ்டார்டிங்லேருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண அன்னையிலேருந்தே நம்ம ஒவ்வொரு லெசன்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி
படித்து பழகும் பொழுது தான் அது நம்மளுடைய லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகி நம்மளுடைய லைஃப் லாங் அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டீச்சிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் உள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ ஒன் சைட் ஆஃப் டீச்சிங் அப்படின்றது எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர் அடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அது வந்து கவனச்சிதறலை ஏற்படுத்தும். ஸோ அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் நம்ம நடத்தக்கூடிய பாடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் பொழுது தான் அந்த கவனச்சிதறலை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். பாடம் நடத்தும்போது கவனச்சிதறலே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நாம் நடத்தக்கூடிய பாடம் போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஈஸியாக ரீச் ஆகிடும். அப்புறம் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஈஸியாக ரீச் ஆகிடுச்சுன்னா போதும், அதுக்கடுத்து அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம நடத்தக்கூடிய பாடங்களை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு ஆசிரியரின் ஒரு மிகப்பெரிய கடமை. ஸோ இந்த கடமையை ஆசிரியர்கள் கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னா ஒவ்வொரு மாணவனும் இன்றைக்கி சாதனையாளர் தான்.